எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா ஒரு 3 டைம் மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, குருமிளகு இது 3ஐயும் நல்லா தட்டி இந்த மட்டன் கூடவே சேர்த்துக்கலாங்க. இதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. கறி கொஞ்சம் முத்தல் கறிங்க, அதனால் ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சூப்பவே எடுத்து குடிக்கலாங்க, ரொம்ப நல்லது. சளி பிடிச்சவங்களுக்குலாம் குடித்தா ரொம்ப நல்லதுங்க, இந்த இரும்பல்லாம் வராது. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வணக்கிடலாங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தூளில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சிருக்குங்க. அதனால் இப்போ நான் தனித்தனியாக சீரகம், மிளகு, வரமிளகாயெல்லாம் எதுவும் வைக்கலிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தேங்காய் தேவையில்லை. இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க, விசில் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த சூப்பாக அப்படியே இதை குடிக்கலாங்க, நல்லது, இரும்பெல்லாம் வராது, சளியெல்லாம் சீக்கிரம் சரியாயிருங்க. பாருங்கள் இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ வேக வச்ச மட்டனையும் இது கூடவே சேர்த்து மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சு வரணுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க. ஏன்னா கறி வேக வைக்கிறப்பவே உப்பு போட்டிருக்குது. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி குழம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. மட்டன் தண்ணி குழம்புங்க இது. சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் துவிக்கலாங்க. இப்போ இந்த கிரேவிக்கு மட்டன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா தனியெல்லாம் எதுவும் பொடியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி குழம்பு, அதையவே கொஞ்சமாக இந்த கறியோடு சேர்த்து நல்லா சுண்ட வச்சுக்கலாங்க. கடைசியாக இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் பெப்பர் நுணுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துறப்போ வாசம் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட மட்டன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் கிரேவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.